ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கு காரணம் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை முடிஞ்சிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை பெருசாக இருக்குது. ட்ரம்ப் வந்து ஈரான் மேலே ஒரு ஃபுல் ஸ்கேல் எக்கனாமிக் வாரை வந்து டிக்ளேர் பண்ணிட்டார். இனிமேல் அவனோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இதன் காரணமாக க்ரூட் ஆயிலோட விலை $91 $94 போயிருக்கு. அப்சல்யூட் பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன். இன்னைக்கு நியாயமாக நம்மளோட மார்க்கெட் 24,000 பிரேக் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்மளோட மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்ததுக்கு என்ன காரணம்? கோல்டு ப்ரைஸஸ் $4,500 கிராஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றி நம்மளோட அரசாங்கத்துக்கிட்ட வந்து சில பாசிட்டிவான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டின் காரணமாக எந்த கம்பெனிஸ் எல்லாம் லாபம் அடைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம் ரெண்டாவது செக்மெண்ட்டில். அண்ட் மூணாவது செக்மெண்ட்டில் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், இன்னைக்கு நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற செக்டார்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, அண்ட் இன்னைக்கு டிஏஎஸ் எஃப்ஐஎஸ் என்ன வாங்கியிருக்காங்க, கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். அண்ட் லாஸ்ட் செக்மெண்ட்டில் 15 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. இந்த செய்திகளால் நாளைக்கு இந்த கம்பெனிஸில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த செய்திகள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, அதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு பின் குறிப்பு என்னென்னா, இன்னைக்கு ஈவினிங் வந்து மழையில் நினைற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. அதனால் லைட்டாக வந்து வாய்ஸில் ஒரு மாற்றம் இருக்கும். முடிஞ்ச வரையும் என்னால் சத்தமாக பேச முடிகிற அளவுக்கு நான் பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நேற்று நம்மளோட வீடியோஸ்க்கு சில கமெண்ட் வந்திருந்தது. அந்த கமெண்ட்டில் ஒரு 2 கமெண்ட் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய கமெண்ட்ன்றதுனால அந்த 2 கமெண்ட்டை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல் கமெண்ட் என்னென்னா, ஐடிசியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஐடிசியை பற்றி இப்போ வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அதை வந்து பார்த்துருவோம். ஐடிசியை பற்றி நம்மளோட வியூவர்ஸ் வந்து பல நாட்களாக ஒரு 6-7 மாதமாகவே கேட்டுட்ருக்காங்க, நம்மளும் பேசிகிட்டு இருக்கோம். ஐடிசின்றது ஒரு வெல்த் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்கிறா, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்னன்னா, இப்போ 2-3 வருஷமாக ஐடிசி வாங்கினவங்க லாஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 2017-18 ஐடிசி வந்து $300 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சும் இன்றைக்கும் யாராவது நான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர், நான் வந்து பெரிய அளவுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போகிறேன், வேல்யூ இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிசியை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க நஷ்டத்தில் தான் இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், டிவிடெண்ட் வந்தது, டிமர்ஜர் ஆனது, அது எல்லாத்தையும் ஃபேக்டரின் பண்ணால் கூட உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அளவுக்கு கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, எஃப்டி அளவுக்கு கூட ரிட்டர்ன் கொடுக்கலன்றது உங்களுக்கு புரிய வரும். காரணம் என்னென்னா, இந்த 2018 இந்த 2026 3 முறை மார்க்கெட் வந்து உங்களுக்கு சான்சஸ் கொடுத்தது. ஒன்று 2018 என்பிஎஃப்சி கிரைசிஸ், 2020 கோவிட் கிரைசிஸ், அதுக்கப்புறம் 2023 24 வந்து ஒரு புல் ரன். இந்த 3 ரன்னில் வந்து நீங்கள் அப்படியே உங்களோட போர்ட்ஃபோலியோ டபுளோ இல்லை 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் உங்களோட போர்ட்ஃபோலியோட மேக்ஸிமம் போர்ஷனை நீங்கள் ஐடிசி மாதிரியான ஒரு கம்பெனியில் முடக்கிருந்தீங்கன்னா எந்த விதமான க்ரோத்தையும் நீங்கள் அட்டைன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் உங்களோட பணம் வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே இருந்திருக்கும். இந்த ஐடிசின்னு கிடையாது. ஒரு கம்பெனி 1 லட்சம் கோடி ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷனை தாண்டிட்டாலே அதுக்கு மேலே அது வந்து வெறும் ஸ்விங் ட்ரேடிங்கான ஒரு கம்பெனி தான். அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஆடு வந்து பிறந்த உடனே ஒரு 1.5 கிலோ இருக்கும். 6 மாதத்தில் அந்த ஆடு வந்து 20 கிலோ வந்து ரீச் பண்ணிடும். ஒரு வருஷத்தில் அது 30 கிலோ 40 கிலோ ரீச் பண்ணிடுதுன்னு வச்சுப்போம். எனக்கு எக்ஸாக்டாக வெயிட் தெரியாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 40 கிலோ அந்த ஆடு ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வருஷம் அந்த ஆட்டுக்கு தீவனம் போட்டுகிட்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் வெயிட் கெயின்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஆட்டு குட்டி போடலாம், இல்லை பால் கறக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாமே தவிர்த்து வெயிட் கெயின் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கம்பெனி 1 லட்சம் கோடியை மார்க்கெட் கேபிடலைசேஷன் தாண்டிட்டாலே அதுக்கப்புறம் அது 10 மடங்கு வளர்ந்தால் கூட 10 லட்சம் கோடி தான் போக முடியும். ஸோ 1 லட்சம் கோடி ரூபாய் மேலே இருக்கக்கூடிய மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய கம்பெனிஸை ஸ்விங் ட்ரேடிங்காக மட்டும் பயன்படுத்துங்க. இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸில் ஸ்மால் கேப் கூட எடுத்துருங்க, ரொம்ப ரிஸ்க்கு. மிட் கேப் கம்பெனி ஒரு 10,000 கோடி 20,000 கோடி கேபிடலைசேஷன் இருக்கக்கூடிய கம்பெனியை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்கலாம். அது 5 மடங்கு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 1 லட்சம் கோடி மதிப்புள்ள கம்பெனி 5 லட்சம் கோடி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை விட 10,000 கோடி இருக்கக்கூடிய கம்பெனி 1 லட்சம் கோடி ஆகிற வாய்ப்புகள் வந்து அதிகம். சரிங்களா? அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இப்போ ஐடிசி வந்து 40% பக்கத்தில் விழுந்திருக்கு. ஏன்னா 70% அளவுக்கு ரிட்டர்ன் வரும். இப்போ வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வாங்கணும். நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுத்துருக்கேன். அதாவது ரஞ்சித் தரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வியூவர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தார் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அவருக்கு வந்து இந்த பற்றி பேசி ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன். அதை எப்படி சொல்லியிருந்தேன்னா, ஐடிசின்றது விலை வாங்கணும், ஏற ஏற விற்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போயும் நான் அதே தான் சொல்கிறேன். ஐடிசின்றது கிட்டத்தட்ட 40% விழுந்துருச்சு. இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா 70% அளவுக்கு உங்களுக்கு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 1, ஐடிசி இப்போ இருக்கிற விலையில் 6% அளவுக்கு டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குது.
நீங்கள் பேங்க்கில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ அந்தளவுக்கு டிவிடெண்ட் yield கிடைக்குது. இப்போ என்ன மாதிரியான ட்ரேடர்ஸ் வந்து F&O பண்ணுவாங்க. F&Oவில் உங்களுக்கு மார்ஜினாக F&O கூட கிடையாது, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த ஷேர்ஸை ஃப்ளெச் பண்ணுறது மூலிமா மார்ஜினும் கிடைக்கும். இதன் மூலிமா வருஷத்துக்கு ஒரு 5லேருந்து 6% ரொம்ப லீனியண்ட்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இதுவும் உங்களோட ரிட்டர்ன்ஸில் வந்து சேரும். ஒன்ஸ் ஐடிசி வந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் 400 450 போகும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபம் ஐடிசியில் வரும். நான் வந்து ஐடிசியில் இப்போ வந்து அக்குமுலேஷன் ஸ்டேஜில் தான் இருக்கேன். இன்ட்ராடே ப்ராஃபிட்டு, மற்ற எஸ்ஐபி மாதம் 1ஆம் தேதி சேர்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறேன். ஐடிசியாக இருக்கட்டும், HDFC பேங்காக இருக்கட்டும், ப்ளூ சிப் கம்பெனிஸில். ஸோ இதுதான் ஐடிசியை பற்றின என்னோட வியூ. அண்ட் இன்னொரு கமெண்ட் என்னென்னா, கவர்மெண்ட் ட்ரெஷரி பில்ஸை எப்படி வாங்குறது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்தது. போன வாரம் சாட்டர்டே போட்ட வீடியோக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட கிளாஸில் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கிளாஸ் 9ஓட கிளாஸ் வீடியோவில் இந்த கமெண்ட் வந்துருந்தது. ரொம்ப சிம்பிள். நான் வந்து ட்ரெஷரி பில்ஸை ஜீரோதாவில் தான் வாங்குறேன். எனக்கு வேறு எந்த புரோக்கர்கிட்டையும் அக்கௌண்ட் கிடையாது. கிட்டத்தட்ட 6 வருஷமாக நான் ஜீரோதாவில் தான் மெயின்டைன் பண்ணுறேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால நான் மாற்றலை. இந்த ஜீரோதாவில் உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா போர்ட்ஃபோலியோ பக்கத்தில் பிட்ஸ்ன்னு இருக்கும், பிட்ஸுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும். இந்த ட்ரெஷரி பில்ஸ்ன்றது திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கில் ஒரு வீக்கோட ஃபஸ்ட்டு 2-3 டேஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ட்ரெஷரி பில்ஸ்ன்றது 90 நாளில் இருக்கும், 180 நாளில் இருக்கும், 365 நாளில் இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து 90 நாள் இருக்கிறத செலக்ட் பண்ணுவேன். காரணம், உங்களுக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் மார்க்கெட்டில் கிடைக்கல. பணம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சா 2.5% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே ட்ரெஷரி பில்ஸ் வச்சா 5.5% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும் போது நான் ட்ரெஷரி பில்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு கெயினுக்காக நான் பண்ணுறது வழக்கம். ஸோ ட்ரெஷரி பில்ஸை நீங்கள் அட்லீஸ்ட் 3 மாதமாச்சு வச்சுக்க போகிறீங்கன்னா தான் ட்ரெஷரி பில்ஸ் வாங்கணும். இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் விற்க போனீங்கன்னா மார்க்கெட்டில் லிக்விடாக இருக்காது. அப்போ அந்த லாபத்தை விட்டுட்டு நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் விற்க போகிறீங்கன்னா லிக்விட் வீஸ்க்கு போயிடுங்க, இல்லை லிக்விட் கேஸுக்கு போயிடுங்க. லிக்விட் வீஸ்ன்றது வாரம் ஒரு முறை உங்களுக்கு ஃப்ரீ யூனிட் கொடுப்பாங்க. சரிங்களா? வட்டியை வந்து வாரம் ஒரு முறை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதே ஜீரோதாவோட லிக்விட் கேஸில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த நெட் அசெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படியும் வந்து உங்களுக்கு கெயின் வரும். நீங்கள் ஒரு வாரம் கூட 3 மாதம் கூட வச்சுக்க மாட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். 3 மாதம் என்னால் வச்சுக்க முடியும்னா ட்ரெஷரி பில்ஸ் போங்க. ஜீரோதாவில் தான் நான் வாங்குறேன். ஜீரோதாவில் கீழே போர்ட்ஃபோலியோ இருக்கும், மொபைல் ஆப்பில் போர்ட்ஃபோலியோ பக்கத்தில் பிட்ஸ் இருக்கும். பிட்ஸில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் போனீங்கன்னா அங்கே வந்து G-Secs கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி ட்ரெஷரி பில்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் செக்யூரிட்டி ரொம்ப இல்லிக்விடாக இருக்கும். 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸாக இருக்கும். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் இருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் ட்ரெஷரி பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒருவேளை உங்களுக்கு ஜீரோதாவில் அக்கௌண்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட பின் கமெண்ட்டில் இந்த ஜீரோதாவோட என்னோட ரெஃபரல் லிங்க் இருக்குது. இந்த ரெஃபரல் லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த எக்ஸ்பென்ஸும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக ஜீரோதாவில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 20 ரூபா நீங்கள் புரோக்கர் கமிஷன் கட்டிங்கன்னா அந்த 20 ரூபா வந்து ஜீரோதாவே வச்சுப்பான். இதே என்னோட லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் 20 ரூபாவை கட்டினீங்கன்னா அந்த 20 ரூபாவில் 2 ரூபாவை எனக்கு கொடுத்துட்டு 18 ரூபா அவன் வச்சுப்பான். அவனுக்கு தான் 2 ரூபா கம்மியாக போகுது தவிர்த்து உங்களுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வரப்போகிறது கிடையாது. நம்ம சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்த்து உங்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்கள். இல்லை பிரதர் ஆல்ரெடி எனக்கு இருக்கிற புக்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்களும் என்ன மாதிரியே நினைக்கிறாளா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வந்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு செக்மெண்ட், இந்த ஜியோ பொலிட்டிக்கலாக உலகம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் எந்த தீர்வு எட்டப்படலை. நேற்று ஈவினிங் வரையுமே வந்து பேச்சுவார்த்தை போதுன்ற மாதிரி தான் சிக்னல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலையில் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து நாங்கள் ஈரான் மேலே எக்கனாமிக் வாரை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஆனால் மார்க்கெட் இதுக்கு நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணல. காரணம், நேற்று நைட்டு அமெரிக்கன் ட்ரெஷரி செக்ரட்டரி கொடுத்த ஒரு அப்டேட் தான். என்னென்னா, அமெரிக்காவில் இதுக்கு மேலே பாண்ட்ஸை பைபேக் பண்ணும்போது $2 பில்லியன் கிடையாது, $4 பில்லியன் வந்து பைபேக் பண்ணாங்க ஒரு முறை பைபேக் பண்ணும்போது. ஸோ இந்த அப்டேட் வந்த உடனே மார்க்கெட்ஸ் எல்லாமே குஷியாகுது, கோல்டு ப்ரைஸஸ் ஏறுது. அமெரிக்காவில் பாண்ட்ஸை வந்து பைபேக் பண்ண போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல, ஏற்றலை. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா கூட கோல்டு ப்ரைஸஸ் ஏறலாம், மார்க்கெட் ஏறலாம். பாண்ட்ஸை பைபேக் பண்ணுறதுனால எப்படி வந்து மார்க்கெட்டுக்கு அது நல்லது அப்படின்ற சந்தேகம் வந்து புதுசாக வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் எக்கனாமிக் சைக்கிள் பற்றி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி வந்து கிளாஸ் 3 இல்லை 4 இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை பார்க்காதவங்களுக்காக ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு, இப்போ இந்த உலகத்தில் நீங்களும் நான் மட்டும் தான் இருக்கும். என்கிட்ட ஒரு 1 கோடியே 10 லட்சம் இருக்குது, உங்ககிட்ட ஒரு 1 கோடியே 10 லட்சம் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 கோடி ரூபாய்க்கு பாண்டை வாங்கிடுறேன், அமெரிக்கா பாண்டை வாங்கிடுறேன். நீங்களும் 1 கோடி ரூபாய்க்கு பாண்ட் வாங்கிடுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குது, என்கிட்ட 10 லட்சம் இருக்குது. இப்போ பாண்டில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. 4% 5% இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம்.
இப்போ இந்த பாக்கி இருக்கக்கூடிய 10 லட்சத்தை செலவு பண்ணிட்டு இருக்கும். சிஸ்டத்தில் வெறும் 10 லட்சம் தான் லிக்விடாக இருக்குது. 2 கோடி ரூபான்றது 20 லட்சம் தான் லிக்விடாக இருக்குது. 2 கோடின்றது பாண்டில் லாக் ஆகிருக்கு. புரியுதுங்களா? இப்போது சிஸ்டத்தில் என்கிட்ட பணம் அதிகமாக இல்லாதனால நான் வீடு கட்ட மாட்டேன். இப்போ வீடு கட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு பாண்டில் போட்டால் 5% வட்டி வருதுப்பா அப்படின்றதா காரணம். இதன் காரணமாக தான் வட்டி விகிதத்தை ஏற்றினா இந்த வீடு கட்டி வாடகை விட்டாலே அதிகமாக வருமானம் வரும், இல்லை வியாபாரம் பண்ணால் அதிகமான லாபம்னு சொல்லிட்டு பாண்ட்லேருந்து பணத்தை எடுத்து நான் வியாபாரம் பண்ணுவேன். அதனால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ இதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இந்த பாண்ட்லேயோ இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. இதன் காரணமாக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அங்கே அமெரிக்க பொருளாதாரத்தை சரி பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பாண்டு கதைக்கு வந்தோம்னா, இப்போ யூஎஸ் ட்ரெஷரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் பாண்டை பைபேக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போது நீங்களும் சரி நானும் சரி பாண்டை வந்து விற்க போகிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். எப்போ 5% இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் எனக்கு வட்டி வருது. ஸோ இப்போ 100 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வட்டி வருது. நான் வந்து பாண்டை வந்து பைபேக் பண்ணுறேன்னு சொல்லி நான் வாங்க போகிறது கிடையாது, மறுபடியும் காசை வாங்க போகிறது கிடையாது, பாண்டை விற்க போகிறது கிடையாது. இப்போ யூஎஸ் ட்ரெஷரி வந்து இமேஜினரியாக 200 ரூபாய் கொடுக்குறேன், நீ பாண்டை கொடுத்துட்டுன்னா 100 ரூபாய்க்கு வாங்கின பாண்டு 200 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இது இமேஜினரியா தான், எக்ஸாம்பிளுக்காக புரியணுன்றதுக்காக. 200 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எனக்கு பாண்ட்லேயே 100 ரூபாய்க்கு லாபம் வந்துருச்சு, கேபிட்டல் அப்ரிசியேஷன். சரிங்களா? இப்போது இந்த பாண்டை நான் விற்காம வச்சிருந்தானே எனக்கு நஷ்டம். இதை விற்றனா 100 ரூபாய் போட்டது 200 ரூபாய் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ நான் பாண்டை வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வருவேன். இந்த 200 ரூபாய் வச்சுட்டு 1 கோடி ரூபான்றது 2 கோடி ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோம். இந்த 2 கோடி ரூபாய் வச்சுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். இதன் காரணமாக ஏகப்பட்ட பேருக்கு வேலை கிடைக்கும். இல்லை பிஸ்னஸே நான் பண்ணேன்னா கூட தங்கத்தை வாங்கி வைப்பேன். ஏன்னா சிஸ்டத்துக்குள்ளார நிறைய டாலர்ஸ் வருது, பணப்புழக்கம் அதிகமாகுது, லிக்விடிட்டி அதிகமாகுது. ஸோ பணத்தோட வேல்யூவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் தங்கத்தை வாங்கி வைப்பேன், ஷேர்ஸாக வாங்குவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மார்க்கெட், கோல்டு ப்ரைஸஸ் எல்லாம் ஏறும். இதன் காரணமாக தான் நேற்று யூஎஸ் ட்ரெஷரி செக்ரட்டரி கிட்டேருந்து இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸஸ் ஏறுது, கிஃப்ட் நிஃப்டி ஏறுது, யூஎஸோட டாலர் இண்டெக்ஸ் வந்து குறையுது, யூஎஸோட ட்ரெஷரி ஈல்ஸ் வந்து குறையுது. ஏன்னா 100 ரூபாய் இருக்கும்போது 5 ரூபாய் வட்டி கொடுத்தா 5% டிவிடெண்ட் ஈல்டு. அதே 200 ரூபாய் இருக்கும்போது 5 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்தா 2% தான் டிவிடெண்ட் ஈல்டு. பாண்ட்ஸை வந்து நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அதிகமான விலை வந்து யூஎஸோட கவர்மெண்ட் கொடுக்கும்போது பாண்ட்ஸோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து குறையும். பாண்டோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் ஈல்டு வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கிறதுனால இதை வந்து இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் நேற்று எல்லாமே ரேலியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நேற்று ஈரான் அமெரிக்கா பிரச்சனை மட்டும் இல்லை, ஃபெடரல் ரிசர்வோட ரீசெண்டாக எஃப்ஓஎம்சி மீட்டிங் நடந்தது இல்லை, அந்த மீட்டிங்கோட மினிட்ஸ் அப்டேட்டும் வந்தது. அந்த மினிட்ஸ் அப்டேட்டும் நெகட்டிவாக இருந்தது. அதாவது நம்ம ஃபெடரல் ரிசர்வோட மீட்டிங் அப்பயே நம்ம பேசினது தான், 3 பிரசிடென்ட் மட்டும் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபைட் மாதிரி போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு கெவின் வாஷ் சொன்னார். ஆனால் இது ரொம்ப விகரஸாக போயிருக்கு. என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் இப்போ ஏற்றலைன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏற்றுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்ன்றது இன்ஃப்ளேஷன் ஏற 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 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். நீங்கள் ஏற்றாமல் போயிட்டீங்கன்னா இந்த சைக்கிளை வந்து பெருசு பண்ணுற மாதிரி. இந்த சைக்கிளை பெருசு பண்ணும்போது வட்டம் பெருசாகிடுது. வட்டம் பெருசாகும்போது ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு நெகட்டிவான அப்டேட். இந்த நெகட்டிவிட்டி, ஈரான் அமெரிக்கா நெகட்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே இந்த பாண்ட் ரீபர்ச்சேஸ், பாண்ட் பைபேக் வந்து வைப் அவுட் பண்ணி சர்பாஸ் பண்ணி எல்லாத்தையும் பாசிட்டிவாக ரிலேட் பண்ணியிருக்கு. இன்னமும் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை முடியல, அமெரிக்காவில் வந்து இன்ஃப்ளேஷன் பிரச்சனை முடியல. இதன் காரணமாக வந்து இன்னமும் கூட மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கதா செய்யுது. ஆனால் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களா கோல்டு ப்ரைஸஸ்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் தான். நான் 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த கோல்டு ப்ரைஸஸ் வந்து ஒரு $3,900 $4,000 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் சொல்கிறேன். அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனாங்கன்னா ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட போகிறது அமெரிக்கா தான், அமெரிக்கர்கள் தான். அதுக்கப்புறம் தான் அது உலக நாடுகளுக்கு வரப்போகுது. காரணம், அமெரிக்காவோட நேஷனல் டெப்ட் வந்து 40 லட்சம் கோடி. இப்போ உதாரணத்துக்கு 4% அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஈல்டுன்னு வச்சுப்போம். $1,60,000 கோடி வந்து அவங்க வந்து வட்டியாக கட்டணும். இதை 5% ஆக்கிட்டாங்கன்னா $2 லட்சம் கோடி வட்டியாக மட்டுமே கட்டணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற அமெரிக்காவோட கடன் அதிகமாகும், அமெரிக்காவோட டாலரின் மதிப்பு வந்து கம்மியாகும். வட்டி கட்ட சிஸ்டத்துக்குள்ளார அதிகமான டாலர் வரும். ஸோ இது வந்து அமெரிக்காவுக்கு நெகட்டிவான விஷயம். அப்படி போனாலும் உதைப்போம், இப்படி போனாலும் உதைப்போன்ற மாதிரி அமெரிக்கா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இதே ரேட்டில் வச்சுக்கிட்டு இன்ஃப்ளேஷனை கூல் டவுன் பண்ணுற வேலையை தான் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இன்ஃப்ளேஷன் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் மேக்ஸிமம் நடக்கும். ஸோ கோல்டு ப்ரைஸஸ் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக விழாதான்னு கேட்டிங்கன்னா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ $4,000 பக்கத்தில் வாங்கினவங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட 10-12% பக்கத்தில் ஏறிடுச்சு. ஸோ அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க. விழுந்தா நம்ம இன்னும் அக்குமுலேட் பண்ணலாம் எஸ்ஐபி மாதிரி. இதுதான் வந்து நேற்று ஜியோ பொலிட்டிக்கலாக நடந்த விஷயம். இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ஈரான் மேலே எக்கனாமிக் வாரை வந்து டிக்ளேர் பண்ணார் இல்லையா, அதை வந்து காலையில் போஸ்ட்டாக போட்டிருக்காரு. விடியற் காலையில் 4:30 மணிக்கு நம்மளுடைய இந்தியா டைமிங்கில்.
இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். No one has given the Islamic Republic of Iran a greater opportunity to make a deal than me. Tragically for them, they have failed to take it. அதாவது இந்த அமெரிக்க வரலாற்றிலே யாருமே ஈரானுக்கு இந்த அளவுக்கு ஒரு டீலை கொடுத்தது கிடையாது, ஆனால் அவங்க வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் therefore today I am announcing the most crushing economic operation ever taken against any country. அதாவது மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் ஆப்ரேஷனை வந்து நான் ஈரான் மேலே செலுத்த போகிறேன். இது ஒரு எந்த நாடுகள் மேலேயும் நம்ம இது பண்ணது கிடையாதுன்னு சொல்கிறாரு. திஸ் வில் பி த எக்கனாமிக் வார்ஃபேர் அண்ட் ஐசோலேஷன் ஆன் எ அன்பிரசிடென்டட் ஸ்கேல். ஒரு கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு எக்கனாமிக் ப்ரெஷரை வந்து ஈரான் மேலே பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. தேர் நேவி இஸ் கான், தேர் ஏர்ஃபோர்ஸ் இஸ் டெஸ்ட்ராய்ட், தேர் மிலிட்ரி ஃபேக்ட்ரிஸ் ஆர் நவ் ரிபல்ஸ். அதாவது கற்குவியல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அண்ட் their currency is worthless and their current country is hanging by a thread. Today, I am also announcing that any country that allow its financial institutions, businesses, airport or government entities to provide any type of lifeline to Iran will itself face tremendous economic consequences. அதாவது இந்த நாட்டம படத்தில் அவங்க கூட யார் உற வச்சுக்கிறீங்களோ அவங்களையும் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. அண்ட் அதே மாதிரி ஆயில் ஸ்மக்லிங், ஸ்வாப் லைன்ஸ், கிராஷ் டிரான்ஸ்ஃபர்ஸு, எக்ஸ்சேஞ்ச் ஹவுசஸ்ஸு, ஷிப் ரெஜிஸ்ட்ரிஸு, ஃப்ரெண்ட் கம்பெனிஸ், இது மாதிரி எந்த விதமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஈரான் கூட பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக அவங்கள ஐசோலேட் பண்ண போகிறோம், அவங்களோட பொருளாதாரத்தை முடக்கி அவங்கள வந்து வழிக்கு கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இவங்க இதை பண்ணாலும் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானை பேக் பண்ணதான் போகிறாங்க. ஸோ ஈரானுக்கு இது மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. யாருக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னா க்ரூட் ஆயிலை இறக்குமதி பண்ணக்கூடிய நம்மள மாதிரி நாடுகளுக்கு தான் பிரச்சனை. ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி ஈரான் அமெரிக்கா பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் வந்து சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கத்தாருக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த ஆயுதங்களை வந்து இப்போ நிறுத்துகிறோம். காரணம் வந்து கத்தார் வந்து ஒரு ஈவில் ஸ்டேட், அது வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸில் வந்து மெதுவாக வந்து எல்லா நாடுகளையும் உள்ளே கொண்டு வர மாதிரி வந்தாங்க. ஆனால் மறுபடியும் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை, இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையின் காரணமாக ஒவ்வொரு கல்ஃப் நாடுகளும் ஆள விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி போயிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் 1.5 மாதமாக வந்து சவுதி அரேபியாவில் க்ரூட் ஆயில் விற்க முடியல, கத்தார்னால க்ரூட் ஆயில் விற்க முடியல, அங்கே இருக்கக்கூடிய நார்மல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு, ரியல் எஸ்டேட் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் காரணமாக அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இஸ்ரேல் தான் எல்லாரையும் வந்து இந்த மாதிரி வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் பெரிய அளவுக்கு கப்பல் போக்குவரத்து இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட இந்த யூஎஸோட மிலிட்ரி ஒரு ஸ்டெல்த் ஆப்ரேஷன் மாதிரி ரேடார்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கள்ளத்தனமாக இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து கப்பல்களை வெளியே கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இருக்குது. இது எனர்ஜி மார்க்கெட்டை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வடகொரியாவை பற்றி பார்க்கும்போது நம்ம நேற்று பேசினது தான். இந்த வடகொரியாவோட பிரசிடென்ட் வந்து கூடிய சீக்கிரமே வந்து ட்ரம்ப்பை வந்து சந்திக்க போகிறாரு. அண்ட் ஈவன் வடகொரியாவோட அஃபிஷியல்ஸ் வந்து ஆமாம் ட்ரம்ப் சொல்கிறது உண்மைதான், நாங்கள் அமெரிக்காவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு உலக போரா நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சிக்னலாக இருக்குது. ட்ரம்ப் வந்து ஒரே நாளில் வந்து ஒரு நண்பனை எதிரியாக்கிப்பார், ஒரு எதிரியை வந்து நண்பன் ஆக்கிப்பார். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து பிளேட்டை திருப்பி போடுறதுல வல்லவர் அவர். அண்ட் என்னதான் இந்த மாதிரி அமெரிக்காவும் வடகொரியா வந்து ஜாயிண்ட் அடித்தாலும் ஜப்பான் அப்புறம் சவுத் கொரியா 2 பேருமே வந்து வடகொரியாவோட மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ் மேலே ஒரு கன்சர்னை வந்து தெரிவிச்சிருக்கிறது உண்மை. அதையும் வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம்னா, யூரோப்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ரஷ்யா வந்து வச்சுருக்காங்க யூரோப்பிய கண்டத்தில். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆகிடுச்சு ரீசெண்டாக பண்ண அட்டாக்ல, 2 நாள் முன்னாடியே பண்ண அட்டாக்ல. இதன் காரணமாக அதனோட கூலிங் டிவைஸாக இருக்கட்டும், இந்த கூலிங் செட்டப்பாக இருக்கட்டும், இது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் கேட்டாஸ்ட்ராஃபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி செர்னோபைலில் இது மாதிரி தான் நடந்தது. ஒரு அன்கண்ட்ரோல்டு ரியாக்ஷன் நடந்ததுனால பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. ஹாட்ஸ்டாரில் கூட செர்னோபைல்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, பார்க்க முடிஞ்சா பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு த்ரெட் இருக்குது. இன்னொன்று ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மேலே பண்ணுற தாக்குதலில் பிரிட்டிஷோட இன்வால்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து போர்க்களத்துக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம், நாங்கள் அவங்கள அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பிரிட்டனும் சரி ஐரோப்பிய நாடுகளும் சரி ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம், ரஷ்யாவில் கம்யூனிஸ்டுகள் வந்து அங்கே இருந்த மன்னராட்சியை வந்து ஒழிச்சாங்க, புரியுதுங்களா? ஆனால் இந்த மன்னர் ஆட்சி இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த மன்னர் குடும்பமும் பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய மன்னர் குடும்பமும் கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க மாதிரி. அதனால தான் ரஷ்யாவை கண்டாலே, கம்யூனிஸ்ட் நாடை கண்டாலே ஐரோப்பிய நாடுகளுக்கு, மேற்கத்திய நாடுகளுக்கு ஆக மாட்டேது. இதுதான் காரணம். இது இன்னும் ரொம்ப பெரிய வரலாறு, ஆனால் அழகான வரலாறு இது. இது எப்பயாவது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து பேசலாம். அண்ட் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகளுக்கு வந்தோம்னா, நம்மளோட அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு ஆள் வந்து 9 சிம் கார்டுக்கு மேலே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ஒரு விஷயமா சொல்லும் போது இது ஆகஸ்ட் 24 அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க.
அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டில் வந்து இப்போ இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு $28 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி நடந்துட்டு இருக்கு. அண்ட் 2040க்குள்ளார இது $100 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறதா வந்து நம்மளோட காமர்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. இது வந்து கோல்டியம் இன்டர்நேஷனல், அதே மாதிரி ரினைசன்ஸ் குளோபல், இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் டைரக்டாக, அண்ட் சில கம்பெனிஸ் டைட்டனாக இருக்கட்டும், கல்யாண் ஜுவல்லர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்காக வந்து இன்டைரக்டாக பாசிட்டிவ் இவங்களும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதா. அண்ட் ஏற்கனவே நம்ம ஏகப்பட்ட முறை பேசியிருக்கோம், நம்மளோட இந்தியாவில் வந்து சர்க்கரைக்கான ஒரு பெரிய டிமாண்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்னும் சில அப்டேட்ஸ் வந்துருக்கு. பெரிய பையர்ஸ் இருப்பாங்களே, இந்த சாஃப்ட் ட்ரிங்க் தயாரிக்கிறவங்க, இந்த ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறவங்க, அவங்க வந்து 15 நாளைக்கு தேவையான அளவுக்கு தான் சர்க்கரையை கையிருப்பில் வச்சுக்கணும். அதுக்கு மேலே தேவைப்படுற சர்க்கரையை வந்து கையிருப்பு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு சப்ளை செயினில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது, ஆர்டிஃபிஷியலாக டிமாண்டை கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பருவமழை பொய்த்து போனதுனாலையும், இந்த கேரிஃப் சீசனில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பயிரிடுதல் வந்து குறைச்சதுனாலையும் மிகப்பெரிய அளவுக்கு உணவு பற்றாக்குறை இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சுகர் ப்ரைஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக இந்த சர்க்கரையை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து டேக்ஸை எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை இருக்காங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா சர்க்கரையோட விலை வந்து ஏறாது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் காமர்ஸ் மினிஸ்ட்ரியோட அஃபிஷியல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் தேவையான அளவுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டில் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நடந்த யூரோப்பியன் யூனியனோட நடந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் காரணமாக 93% இந்திய பொருட்களுக்கு வந்து டியூட்டி ஃப்ரீ ஜோனுக்குள்ளார வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்குது. இன்னொரு பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, இந்தியாவிலேருந்து யாராவது பொருட்களை ஏற்றுமதி பண்ணாங்கன்னா டாலரில் வந்து பில் போட வேண்டிய அவசியம் இல்லை, ரூபாயிலே பில்லை போட்டு ரூபாயிலே வசூல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது டாலர் டிபெண்டன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு குறைக்கும். அதாவது இந்த டாலருக்கும் இந்தியாவோட பர்ச்சேசிங் பவர் கம்பேர் பண்ணிங்கன்னா 20 தான். அதாவது $1 கொடுத்து வாங்குற பொருளை நம்ம 20 ரூபா கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் நம்மளோட ட்ரேட் டிஃபிசிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சில பொருட்களை வாங்குறதுக்கு வந்து டாலரை பயன்படுத்துறதுனால டாலருக்கு நிகரான இந்திய ரூபா வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த டாலரோட டிபெண்டன்சி குறையும் போது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாவோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இருக்கிற மொத்த பணத்தையும் தங்கமாகவே வச்சுக்கூடாது. நாளைக்கே வந்து ரூபா வந்து 80 ரூபாய்க்கு வந்து அப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா அப்போ தங்கத்தினோட விலை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏறினா கூட நம்மளோட இந்திய கரன்சியில் வந்து ஏறாது. ஸோ பணமாகவும் கொஞ்சம் இருக்கணும், தங்கமாகவும் இருக்கணும், ஷேர்ஸாகவும் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பணக்காரங்களாக இருந்தீங்கன்னா நிலமாகவும் வந்து கொஞ்சம் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டான ஃபினான்ஷியல் டைவர்சிஃபிகேஷன். அண்ட் அடுத்து நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா, இன்னைக்கு காலையில் இந்த அமெரிக்கன் ட்ரெஷரியில் நடந்த அப்டேட் காரணமாக நம்மளோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு 24,225. என்டிஆர் டே வந்து 24,200லேருந்து 24,060 இந்த ரேஞ்சுக்குள்ளார டைட் ரேஞ்சுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது ரெண்டுமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அண்ட் ஓவரால் மார்க்கெட்டை பார்த்தோம்னா அட்வான்ஸ் டெக்னிக்கல் இஷ்யூவில் 2106 கம்பெனிஸ் அளவுக்கு பாசிட்டிவாகவும் 1402 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் வந்திருக்கும். உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆட்டோ செக்டார் 0.4% அளவுக்கு பாசிட்டிவாகவும், பேங்க் நிஃப்டியும் ஃபார்மா அண்ட் ஹெல்த்காரும் 0.45% அளவுக்கு பாசிட்டிவாகவும், எஃப்எம்சிஜி வந்து 0.8% அளவுக்கு பாசிட்டிவாகவும், ஐடி செக்டார் வந்து 0.8% அளவுக்கு பாசிட்டிவாக வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது $4,518 இருந்தது. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்து $4,540 வரை கிராஸ் ஆயிருந்தது. அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் இந்த $4,518 சொல்லும்போது நம்மளோட அசோசியேஷன் என்ன வேலை சொன்னாங்கன்னா, 24 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு வந்து 15,980 ரூபாவும், 22 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு வந்து 14,655 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு கமெண்ட் வந்து என்ன கேட்டாங்கன்னா, கிராம் வந்து 13,500 பக்கத்தில் வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து 13,500 கீழே தான் இருந்தது. நம்மளோட கவர்மெண்ட் வந்து இப்போ இம்போர்ட் டியூட்டி வந்து போட்டிருக்காங்க. அந்த டியூட்டி எடுத்துட்டாங்கன்னா கூட அந்த 13,500 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இதே ரேஞ்சில் கோல்டு இருந்தால். ஸோ அதை எடுக்குவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு டாலர் டெபிசிட் பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்ற போது அந்த இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து இன்றைக்கி ஒரு 5 பைசா அளவுக்கு டிப்ரிஷியேட் ஆகி 5 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகி 95.70 அளவுக்கு வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. எஃப்ஐஸ் வந்து இன்றைக்கி 583 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் வந்து 3,538 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் எஃப்ஐஸை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா என்னென்னா,
சிங்கப்பூர்ல இருந்து தான் மிகப்பெரிய அளவுக்கு எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவில் வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட போன ஒரு வருஷத்தில் மட்டும் 19.8 பில்லியன் டாலர் அளவுக்கு சிங்கப்பூர்லேருந்து முதலீடுகள் நம்மளுடைய இந்திய பங்கு சந்தைக்கு வந்து வந்திருக்கு. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்க்கு வந்தோம்னா, ராம்கோ சிஸ்டம்க்கு அமெரிக்காவில் ஒரு சப்சிடரி கம்பெனி இருக்குது. ராம்கோ சிஸ்டம் கார்பரேஷன் சொல்லிட்டு இவங்க அமெரிக்கன் ஏவியேஷன் கம்பெனி ஒன்று, PEMAIR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவங்களோட வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அவங்களோட இன்ஜின் MRO பிஸ்னஸ், அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, ஓவரால் ஏதாவது வந்து ஏதாவது செலவுகள் இருந்தால் பண்ணுற விஷயத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. அது ஒன்று. அதே மாதிரி ஏவியேஷன் சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ராம்கோ சிஸ்டமோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து EMS லிமிடெட், இவங்க வந்து ஒரு EPC கம்பெனி, இன்ஜினியர் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இவங்களுக்கு வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட்டோட டெண்டரில் 2 டெண்டரில் லோயஸ்ட் பிட்டராக இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. ஒன்று 190 கோடியே 86 லட்ச ரூபா மதிப்புள்ள வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டெண்டர். இன்னொன்று வாட்டர் ப்ராஜெக்ட் தான், அதுவும் 222 கோடி ரூபா மதிப்புள்ள வாட்டர் ப்ராஜெக்ட்லையும் இவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இது EMS லிமிடெட்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து HEG லிமிடெட், இவங்க வந்து ஒரு கிராஃபைட் கம்பெனி, கிராஃபைட் இந்தியா மாதிரி. இவங்க வந்து NCL டிக்கெட்டை அப்ரூவல் வாங்கிட்டாங்க டிமர்ஜர் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த HEGயை வந்து 2ஆக பிரிக்க போகிறாங்க. ஒன்று கிராஃபைட் எலக்ட்ரோட தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதாவது இதை வந்து HEG லிமிடெட் என்ற பேரில் இருக்கும், ஒரிஜினல் பிஸ்னஸ் இது. இன்னொன்று வந்து HEG கிராஃபைட். இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தோம்னா இந்த பேட்டரிஸு, எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்கு தேவையான கிராஃபைட்டை தயாரித்து விற்பாங்க. ஸோ இந்த டிமர்ஜர் காரணம் ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது HEG லிமிடெடோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கிராவிட்டா இந்தியா, இவங்க வந்து லெட்டு, அலுமினியம், காப்பர் மாதிரியான பொருட்களை லெட்டு, அலுமினியம், பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்களை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, காப்பரோட ரீசைக்கிளிங் பிஸ்னஸ்க்குள்ளே நாங்கள் கால் எடுத்து வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 59,200 மெட்ரிக் டன்னை வந்து காப்பரை ரீசைக்கிள் பண்ணுற பிளான்ட்டை 64 கோடி ரூபா மதிப்பில் வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 64 கோடி ரூபாவை இன்டர்னல் ரிசர்வ்ஸ்லேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கிராவிட்டா இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று, காப்பரோட விலையும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு பாசிட்டிவ் அமைத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் காப்பரோட விலை ரிவர்ஸ் ஆச்சுன்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக அமைறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமாடிட்டி பிஸ்னஸில் அதுதான் வந்து ரிஸ்கான விஷயம். அண்ட் அடுத்து டிட்டகார் ரயில் சிஸ்டம், இவங்களுக்கு வந்து ஈஸ்டர்ன் ரயில்வே கிட்டேருந்து இந்தியன் ரயில்வே கிட்டேருந்து ஒரு செலக்டட் டெண்டர் கிடச்சிருக்கு. அதாவது இவங்க வந்து ஒரு வெண்டாராக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா 3 பேஸ் ட்ராக்ஷன் மோட்டார்ஸை வந்து இவங்க கிட்டேருந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 1200 யூனிட் அளவுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டிட்டகார் ரயில் சிஸ்டம்க்கு பாசிட்டிவான விஷயம். இது டிட்டகார் வேகன்ஸ்னு சொல்லிட்டு முன்னே இருந்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். முன்னே அந்த பேரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் HDFC பேங்கை பற்றி 2 அப்டேட் வந்திருக்கு. ஒன்று என்னென்னா, RBI வந்து LICக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது 9.99% அளவுக்கு நீங்கள் HDFC பேங்க்கில் ஷேர்ஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எப்போல்லாம் ஒரு பேங்கிங் கம்பெனியில் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு செல் ஆஃப் வருதோ அப்போ அந்த பேங்கிங் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக RBI வந்து இந்த மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல்ஸ்க்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. இது LICக்கு மற்ற பேங்க்ஸுக்கு கூட மாற்றி கொடுக்குறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கோம். அண்ட் இது ஆல்ரெடி 2024 கூட ஒரு முறை நடந்திருக்கு. காலையில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. அண்ட் இன்னொன்று என்னென்னா, வெஸ்ட் ஏஷியா, அதாவது ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து இந்த FCNR ஸ்கீம் கீழே கிட்டத்தட்ட ஒரு $4 பில்லியன் அளவுக்கு டெபாசிட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா இவங்களோட டெபாசிட் இஷ்யூஸ் வந்து கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நடக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். HDFC பேங்கோட ஷேர் ஹோல்டர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, இந்தியாவில் வந்து கோல் கேசிஃபிகேஷன் பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறாங்க. அதாவது கோல்லேருந்து கேஸை தயாரிக்கிறது, டைரெக்டாக வந்து பூமியிலேருந்து கேஸை உற்பத்தி பண்ணாமல் கோலை வந்து எரித்து அதன் மூலிமா கேஸை வந்து தயாரிக்கிறது. அண்ட் இதில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 2,73,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஆந்திர பிரதேஷில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனாக பார்க்கப்படுது. அண்ட் டிக்ஸான் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் என்னன்னா, கூகுளோட ஃபோன் ஒன்று இருக்குது, பிக்சல்னு சொல்லிட்டு. அது இது நாள் வரையும் வந்து சைனாவில் தான் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2027 இறுதிக்குள்ளார இந்த சைனாவில் இருக்கிறக்கூடிய உற்பத்தியை வந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க. இதன் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய டிக்ஸான் டெக்னாலஜிஸ்க்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது டிக்ஸான் டெக்னாலஜிஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ப்ரீமியர் எனர்ஜிஸ், இவங்க வந்து CNBCக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. என்னன்னா,
இவங்களுக்கு இப்போ கரண்ட் ஆர்டர் புக் வந்து 15,000 கோடியாக இருக்குது. இது வந்து 2026 கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த 2 வருஷத்துக்கு இன்னும் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அனலிஸ்ட் எஸ்டிமேஷனோட எங்களோட மார்ஜினும் சரி கிராஸ் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பிரீமியம் எனர்ஜிஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்என்டி இவங்களுக்கு வந்து ஒரு 2,500 5,000 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் வந்து துபாயை சார்ந்த அல் மேக்டோம் அப்படின்ற ஏர்போர்ட்லேருந்து கிடைச்சிருக்கு. என்னன்னா ஆட்டோமேட்டிக் டிரைவர்லெஸ் ட்ரெயினில் வந்து இவங்க கட்டி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்என்டிக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். நான் ஏற்கனவே சொன்னதா எல்என்டிக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்து ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு மேலே ஒன்ஸ் இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வரும். அண்ட் ஆர்விஎன்எலுக்கு வந்து ஈஸ்ட் ரயில்வே கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதான் அந்த டிட்டகார் ரயில்வேக்கு தான் இதை சொல்லிட்டேன். ஆர்விஎன்எலுக்கு வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டரோட மதிப்பு வந்து 161 கோடி. அண்ட் இந்த கான்ட்ராக்ட் வந்து அடுத்த 18 மாதத்துக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆர்விஎன்எலுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். அண்ட் விவியானா பவர் டெக்னாலஜி இவங்க வந்து என்னன்னா இந்த பவர் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, எனர்ஜி ஸ்டோரேஜ் பிஸ்னஸை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களுக்கு வந்து 78 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த 78 கோடியை சேர்த்து பார்க்கும்போது இப்போ இவங்களோட ஆர்டர் புக் வந்து 1,400 கோடியாக இருக்குது. இது விவியானா பவர் டெக்னாலஜிஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸ் வந்து ஒரு சில்வர் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடையை வந்து வாங்கியிருக்காங்க. என்னன்னா அந்த கடையோட பேர் வந்து சில்வோ ஸ்டைல் ஜுவல்லர்ஸ் லிமிடெட். இவங்க வந்து ஃபேஷன் சில்வர் ஜுவல்லரிஸ் வந்து விற்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களோட சேல்ஸ் வந்து போன நிதியாண்டில் வந்து 70 கோடியாக இருந்திருக்கு. இது இந்த பிஎன் கட்கிலோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 2-2.5% தான் இருக்கும். ஸோ இது பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரலனா கூட சில்வரோட பிஸ்னஸில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு அக்விசிஷன், அதாவது இன்ஆர்கானிக் அக்விசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இது இன்ஆர்கானிக் க்ரோத்துக்கு வந்து ஒரு அப்டேட்டாக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இந்த அக்விசிஷன் வந்து 28 கோடி ரூபா கொடுத்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சக்தி பம்ப்ஸ் இவங்களோட சப்சிடரி கம்பெனி ஒன்று இருக்குது, சக்தி இவி மொபிலிட்டி. இந்த கம்பெனியில் 5 கோடி ரூபாய் அளவுக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த 5 கோடி சேர்க்கும்போது 75 கோடி ரூபாய் இதுவரையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தயாரிக்க போகிறாங்க இவங்க. அப்படி ஏதாவது தயாரிச்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் இந்த சக்தி பம்ப்ஸுக்கு. அண்ட் அடுத்து டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்களுக்கு வந்து 1,500 மெட்ரிக் டன் அப்படின்ற அளவுக்கு காப்பர் கேபிளை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இது வந்து காப்பர் கேபிள்ஸாக தயாரிக்கக்கூடிய பிஸ்னஸில் வந்து இவங்க களமிறங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. இதை வந்து டை கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனியை. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூட் ஆயிலோட விலை $93 இருக்குது. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக தான் காமிச்சிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் ஓப்பன் சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதாவது 9 மணிக்கு. இப்போ வந்து டைம் 10:45 ஆக போகுது. ஸோ இப்போ வந்து 24,300 நாளைக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்டில் டவ் ஜோன்ஸ் வந்து 1% அளவுக்கு நெகட்டிவ் ஆகும், நாஸ்டாக் 0.5% அளவுக்கு நெகட்டிவ் ஆகும், S&P 500 0.5% அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸில் ஒரு $10 அளவுக்கு இருந்திருக்கு, $4,508 இருக்குது. ஸோ நம்மளோட மார்க்கெட்டையும் நாளைக்கு செல் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் முடிகிற வரையும் நம்மளோட மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரேலியை வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி வந்த ரேலி வந்து யூஎஸ் ட்ரெஷரியில் வந்த அப்டேட்டின் காரணமாக ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷனை தான் நம்ம பார்க்கணும். அதனால தான் வந்து பெரிய அளவுக்கு லாங்ஸும் வந்து நம்ம இன்றைக்கி வந்து சேர்த்தலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் இன்னும் ஏதாவது சான்ஸ் கொடுக்குமான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.